ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு பார்த்தீங்கன்னா காலையில் வெளியில் போகிற அளவில் எனக்கு கொஞ்சம் இருந்துச்சா. போகிற வழியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கல்பள்ளி இருக்குது தானே, அதுக்கிட்ட இதில் வந்து நோமலாக பழங்கள் வச்சு விற்று கொண்டிருப்பினோம். மாம்பழம், தோடம்பழம், அந்த மாதிரி பழங்கள் எல்லாம் வச்சு விற்று கொண்டிருப்பினோம். இன்றைக்கு பார்த்தா பாலப்பழம் என்று சொல்லுவினோம். அதை கண்டுட்டேன் நண்பர்களே. கண்டனா ஓடி போயிட்டேன் நான். கைப்புள்ள ஓடு நிறுத்து வண்டி என்ற மாதிரி ஓடி வந்துட்டேன். ஏன்னா எனக்கு இது நல்லாவே பிடிக்கும் தெரியுமா இந்த பாலப்பழம். ஓடி வந்து பார்த்தா 4 கூடையில் இருந்துச்சு. ஒரு கூடையில் வந்து ஈச்சம்பழம் கூட இருந்துச்சு. ஈச்சங்காயாகவும் இருந்து ஈச்சம்பழமாகவும் இருந்துச்சு. நல்ல குட்டி குட்டி ஈச்சம்பழம் நல்லா இருந்துச்சு. அது சாப்பிட்டு பார்த்தா நான் அது வாங்கலை. எனக்கு இதுதான் நல்லாவே பிடிக்கும். உடனே வாங்கியாச்சு. 4 கூடையில் இருந்துச்சு. அவர் முன் கூடையில் இருக்கிறத எடுக்க போனாரா. நான் வடிவாக பார்த்தேன், எதிர நல்லா இருக்கான், அந்த கூடையிலான் இருக்கு, அதில் போடுங்கன்னு சொல்லி அதில் வாங்கினேன் நண்பர்களே. 1/4 கிலோ வந்து 500 ரூபா சொன்னார் நண்பர்களே. சரின்னு வாங்கி கொண்டு வந்துட்டேன். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். எங்கேருந்து கொண்டு வந்தீங்கன்னா யாழ்ப்பாணத்துலேருந்து கொண்டு வந்துட்டு சொன்னார் நண்பர்களே. நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. இன்றைக்கு இது நல்ல வடிவாக உப்பு தண்ணியில் போட்டு கழுவிட்டு ஒரு புடி பிடிக்கிறதா. உங்களுக்கு இது பிடிக்குமா? நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நோமலாக நீங்கள் இந்த கல்பள்ளி கிட்ட வந்தீங்கன்னு சொன்னால் பாருங்கள், இதில் கூடுதலாக வச்சு விற்று கொண்டிருப்பினோம். கருத்த குழம்பான், மாம்பழம், ஸ்டார் ஃப்ரூட், அதுக்கு பிறகு தோடங்காய், அது இதண்டு நார்மலாக எப்போவுமே இதில் பழங்கள் வச்சு விற்று கொண்டிருப்பினோம். இன்றைக்கு இந்த பாலப்பழத்தை கண்டோன்னே எனக்கு அப்படி ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு தெரியுமா. உங்களுக்கும் பிடிச்சா ஓடி போய் வாங்கி சாப்பிட்ருங்க. ஆனால் இப்போ எல்லாம் முடிஞ்சிருக்க நினைக்கிறேன் நண்பர்களே. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதில் போகிற வாராக்களெல்லாம் நிப்பாட்டி வாங்கிட்டே போயிடுச்சினோம். இந்த கல்பள்ளி இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு முன்னுக்கு தான் வச்சு விற்று கொண்டிருக்கணும். நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் பிடிக்கும்போது கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு நல்லா பிடிக்கும்.